தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சந்தேகத்துக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பை வாலெட்டில் வந்து கேஓசி பண்ணுறது எப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி கேஓசி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பை வாலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் இதில் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது பாருங்கள். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா ப்ரொஃபைல்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னா பாட்டம் வந்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் க்ரீன் டிக்கு 3 நம்பர்ஸ் இருக்கும். அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு நேராக க்ரீன் டிக் இருக்கும். அடுத்தது ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷனுக்கு நேராக க்ரீன் டிக் இருக்கும். யூஸ்வலாக உங்கள் பாஸ்வேர்டுக்கு நேராக க்ரீன் டிக் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணாத பட்சத்தில் இந்த ஃபோன் நம்பரு அப்புறமா ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மார்க்கில் வெரிஃபை அப்படின்ட்டு தான் இருக்கும், டிக் இருக்காது. நான் இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு க்ரீன் டிக் இருக்குது. நான் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாத அக்கௌண்ட்டை வச்சு உங்களுக்கு எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நீங்கள் கேஓசி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே இருக்கும். அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வலது பக்கத்தில் வெரிஃபை அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதே போல் உங்களுடைய ஃபேஸ்புக்கு வலது பக்கம் வெரிஃபை அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். உங்களுடைய பாஸ்வேர்டில் வந்து டிக்கு க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெரிஃபை என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே ரீடைரக்ட் ஆகி உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ அஸ் அப்படின்ட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் நேம் வந்து ஷோ ஆகும். அதை ஒன்ஸு கண்டினியூ அஸ் உங்கள் நேம் ஷோ ஆகுறதுல கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா க்ரீன் கலர் டிக் வந்துருச்சு. இப்போ ஃபேஸ்புக் வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். இந்த ஃபோன் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கு முன்னால் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். உங்களுடைய மொபைலில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரில் மெயின் பேலன்ஸ் இருக்கணும். இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் மினிமம் 10 rupees வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அதாவது 5 rupees அப்ராக்சிமேட்டாக எடுப்பாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் வெரிஃபிகேஷன் ஆகும். அதனால் 5 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மெயின் பேலன்ஸ் தான் இருக்கணும். நீங்கள் எஸ்எம்எஸ் பேக் அப்படின்ட்டு இருந்தோன்னா அது வந்து வெரிஃபை ஆகாது. அதனால் மெயின் பேலன்ஸ் போட்டுட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த வெரிஃபை என்ன ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஏ வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்ட்டு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் கீழே யூஎஸ்ஏ அப்படின்ட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்தியான்ட்டு செலக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணாதீங்க. இது இன்டர்நேஷ்னல் மெசேஜ் யூஎஸ்ஏன்ட்டு தான் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். கீழே அடுத்தது க்ரீன் கலரில் ஸ்டார்ட்ன்ட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதும் மெசேஜ் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே போல் என்ன கோடு சென்ட் பண்ண போகிறீங்களோ அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் டியூல் சிம் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா எந்த சிம்மிலேருந்து நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 5 rupees வந்து உங்களுக்கு கட் ஆகும். கட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் க்ரீன் கலர் டிக் வந்துடும். வெரிஃபிகேஷன் ஆகிடும். வெரிஃபிகேஷன் ஆகி க்ரீன் டிக் வந்துடும். இப்போது நமக்கு ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஓசி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நம்பரை வச்சு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பர் வந்து இந்த ஃபோனில் இருக்கணும். அப்போ தான் வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து வேறு ஒரு மொபைலில் இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து வெரிஃபை ஆகலை. நீங்கள் உங்களுடைய நம்பரை வந்து அந்த மொபைல்லே வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வெரிஃபை ஆகிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக இதில் சொல்ல விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பை வாலெட் வந்து ஒரு 50 பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா, ஆனால் கண்டினியூவாக மைனிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் மைனிங் பண்ணுறாங்க. மற்ற 45 பேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டியும் நீங்கள் என் வீட்டுக்கு வராண்டாப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மாதிரி தான் மீனிங் ஆகுது. அதாவது பிட்காயின் மார்க்கெட்டுக்குள்ளே இதே போல் வரும்போதும் நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக இருந்து இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு புது சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த டைம் மிஸ் பண்ணவங்க இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக டெய்லி மைனிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னைக்கா ஒரு நாள் பலன் தரும். நீங்களும் ஒரு லட்சாதிபதியாக ஆயிடலாம். அதனால் கண்டிப்பாக டெய்லி மைனிங் பண்ணுங்கள்.